கேட்டுங்க. திருப்பி கேட்டுங்க. இப்போ அந்த அருள் மீன் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து எப்படி ஆயணுங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. அக்கா ஆயிங்கக்கா. ஆயிரதுன்னா வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு அர்த்தம். க்ளீன் பண்ணுறது. இந்த ஓரத்தை கட் பண்ணிட்டு மீனோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடுவீங்களா? கட் பண்ணிட்டு தான் நான் சுத்தமாக செஞ்சு தருவோம். ரெண்டு பக்கம் கட் பண்ணிப்பீங்க? ரெண்டு பக்கம் கட் பண்ணிட்டு சுத்தமாக செஞ்சு தருவோம். க்ளீனாக இருக்கும். அப்புறம் செதிலிடுங்கக்கா. இப்படிதான் இந்த மீன் ஆயிரும். இந்த மீனை இப்படி தான் சுத்தம் பண்ணணும். செதில் கொஞ்சம் கூட எல்லாம் சுத்தம் க்ளீனாக எடுத்துருவீங்க? க்ளீனாக க்ளீன் பண்ணிவிடுவோம். ஒன்றும் கூட இருக்காது. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதான் உங்கள் வேலை. நான் க்ளீனாக அலசி. அக்கா நீங்கள் இந்த அருள் மீன் ஆயிரத்துக்கு 1 கிலோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 1 கிலோக்கு 30 ரூபா தான். எந்த மீனாக இருந்தாலும் 1 கிலோ 30 ரூபா தான். 30 ரூபா தான். நிறைய பேர் கத்தியால் விட்டுறாங்க. நீங்கள் இந்த அருவாமல் ஆயிரீங்களே, என்ன இதில் அதில் ஆயிரது நல்லா இருக்குமா இதில் ஆயிரது நல்லா இருக்குமா? அதில் ஆயிரது வந்து பெரு மீனாக இருந்தால் கத்தியில் கொடுத்துருவோம். சின்ன மீனாக இருந்தால் நாங்கள் கட் பண்ணி தருவோம். ஒரு அருள் மீன் அடைஞ்சது எடுத்து காமிங்க அப்படியே. இப்போ வந்து அக்கா வந்து ஒரு அருள் மீனை வந்து அழகாக ஆஞ்சு வச்சுட்டாங்க. எப்படி சூப்பராக சுத்தமாக ஆஞ்சு வச்சுக்கிறாங்க. அருள் மீன் அந்த சைடில் இருக்கிற அந்த செதில் பகுதி, அப்புறம் அந்த அது பேர் நிறைய காவாலியா, காவலெல்லாம் அழகாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த 2 மீனுமே பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட்டான மீன் தான். அருளும் வந்து குழம்பு வச்சோன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி வாழையும் குழம்பு வச்சா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகேக்கா போங்க.